ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், விலங்கியல் பாடத்திலிருந்து மாலிகுலர் பயாலஜி அந்த யூனிட்லேருந்து இன்றைக்கி அடுத்து ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். டிஆர்என்ஏ. டிஆர்என்ஏ எப்படி ஒரு அடாப்டர் மாலிகுலாக செயல்படுகிறது, இணைப்பு மூலக்கூறாக செயல்படுகிறது, அதனோட முக்கியத்துவம் என்ன, அதனோட ஸ்ட்ரக்சர் என்ன, தென் அதுக்கப்புறம் அது எப்படி அமினோ ஆசிட் அதில் அட்டாச் ஆகுது, தென் வாபுள் பேஸ்னா என்ன, வாபுள் பேஸ் பேரிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டிஆர்என்ல நடக்குது. இந்த ஆஸ்பெக்ட்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோடு கூட இந்த ஆஸ்பெக்ட் தொடர்பான போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விளக்கங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போலாமா? ஆக்சுவலாக ஃப்ரான்சிஸ் கிரிக் என்ன பண்ணார் அப்படின்னா, டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ வருது, எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வருது. ஆனால் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் வரதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நடுப்புற என்ன இருக்கணும், கண்டிப்பாக ஏதோ ஒரு அடாப்டர் மாலிகுல் இருக்கணும். ஏன்னா அமினோ ஆசிட் தானாக எதில் சேராது, ரைபோசோமில் சேராது, ஏதோ ஒரு மாலிகுல் அதை எடுத்துகிட்டு சேர்க்கணும் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் கிரிக் நினச்சார். ஸோ அவர் நினச்ச மாதிரியே என்ன கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா டிஆர்என்ஏ கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, எம்ஆர்என்ஏல இருக்கிற கோடான்ஸுக்கு தகுந்த அமினோ ஆசிட்ஸை கொண்டு ஒன்று ஒன்றா சேர்க்குது. அப்போது இந்த டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவுடைய கோடான்ஸுக்கும் அமினோ ஆசிட்ஸுக்கும் நடுப்புற ஒரு லிங்க், ஒரு இணைப்பு மூலக்கூறாக செயல்படுது. அதனால தான் நம்ம டிஆர்என்ஏ என்னன்னு சொல்கிறோம், அடாப்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஃப்ரான்சிஸ் கிரிக்கினுடைய ஐடியா. அது பின்னாடி கண்டுபிடிக்கப்பட்டது. எம்ஆர்என்ஏவுடைய கோடான்ஸ் அமினோ ஆசிட்ஸ்க்கு இடையில் அது ஒரு இணைப்பு மூலக்கூறாக செயல்படுது. சரியா? ஆக்சுவலாக இதனோட ஸ்ட்ரக்சர் என்ன? என்னோடய ஸ்ட்ரக்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக அது ஒரு தலைகீழ் எல் வடிவம் இப்படி தான் இருக்கும். அந்த தலைகீழ் எல் வடிவத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால் ராபர்ட் ஹோலே 1968 என்ன பண்ணார் அப்படின்னா, இது மாதிரி ஒரு வடிவத்தை அவர் ப்ரப்போஸ் பண்ணார். இப்போ இந்த தலைகீழ் எல் வடிவம், தலைகீழ் எல் வடிவத்திலிருந்து எப்படி நமக்கு இந்த வடிவம் வந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷனில் பார்க்கலாமா? ரைட். இப்போ நான் கையில் வச்சுருக்கிற இந்த மாடல் தான் தலைகீழ் எல் வடிவம். இந்த தலைகீழ் எல் வடிவத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆன்டிகோடான் லூப் இருக்கும், இங்கே டிஹெச்யூ லூப் இருக்கும், இங்கே டிசைசி லூப் இருக்கும், இங்கே அமினோ ஆசிட் அக்செப்டார் என்று இருக்கும். இதுதான் எல் ஷேப்டு. ஆக்சுவலாக நமக்கு இது புரியாது. ஸோ எளிதில் புரிஞ்சுக்கிறதுக்காக இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் நமக்கு என்ன ஷேப் வந்துடுது, க்ளவர் லீஃப் மாடல் வந்துடுது. க்ளவர் லீஃப் மாடலினுடைய இது அமினோ ஆசிட் அக்செப்டாராம், அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆன்டிகோடானாம். ஆன்டிகோடானில் மூணு கோடான்ஸ் இருக்கும், அது ஆன்டிகோடான் பேர். இது எதோட பொருந்தும், எம்ஆர்என்ஏவுடைய கோடான்ஸோட பொருந்தக்கூடியது. இந்த பக்கம் டிசைசியாம், இந்த பக்கம் டிஹெச்ஆம் இருக்கும். அப்போ இதை எப்படி மடியுது, அமினோ ஆசிட் அக்செப்டாராம் எதுக்கு பேரலாக மடியுது, டிசைசியாமுக்கு பேரலாக மடியுது. இந்த டிஹெச்ஆம் எப்படி மடியுது, இந்த ஆன்டிகோடானாமுக்கு பேரலாக மடிஞ்சு இந்த எல் ஷேப்பில் இது வந்துடுது. இப்படி தான் இந்த எல் ஷேப் கிடச்சிது. இந்த எல் ஷேப் எப்படி நம்ம க்ளவர் லீஃப் மாடலுக்கு வந்ததுங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது ஸோ நீங்கள் எப்படி இந்த எல் ஷேப்டு டிஆர்என்ஏ எப்படி க்ளவர் லீஃப் மாடலுக்கு வந்தது அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இதுதான் க்ளவர் லீஃப் மாடல் ப்ரப்போஸ்டு பை ராபர்ட் ஹோலே. சரியா? அதனுடைய ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் எல் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். அது இன்வெர்டட் எல், தலைகீழ் எல் ஷேப் ஸ்ட்ரக்சர். இது டிஹெச்யூ ஆம், இது ஆன்டிகோடான் ஆம், இது அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆம், இது டிசைசி ஆம். ஸோ அது மாதிரி ஒரு மடிஞ்சு ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இது நம்ம விளங்கிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ராபர்ட் ஹோலே 1968 க்ளவர் லீஃப் மாடலை கொடுத்தாரு. ஸோ இது க்ளவர் லீஃப் மாடல். க்ளவர் லீஃப் மாடலில் எப்படி மடியுது, இது செகண்டரி ஸ்ட்ரக்சர், இது டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இது இரண்டாம் நிலை அமைப்பு, இது மூன்றாம் நிலை அமைப்பு. மூன்றாம் நிலை அமைப்பு வரும் பொழுது ஆன்டிகோடானாமும் டிஹெச்யூஆமும் ஒரு ஆக்சிஸில் செட் ஆகுது. அதே மாதிரி டிசைசியாமும் அமினோ ஆசிட் அக்செப்டாராமும் இன்னொரு ஆக்சிஸில் செட் ஆகுது. அதுதான் அந்த ஷேப். ரைட்? நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது நம்ம விளங்கிக்கிறதுக்காக கொடுத்துருக்குற இந்த ஷேப் ஒரிஜினலாக அப்படி தான் இருக்கும். ரைட்? எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறத இந்த படம் நமக்கு சொல்லுது. இப்போ அடாப்டர் மாலிகுல் ஏன் அவசியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த அடாப்டர் மாலிகுலினுடைய ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸுக்கு இப்போ போகலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது ஈஸ்ட் உயிரினத்திலிருந்து அலானின் அமினோ ஆசிடுக்கான ஒரு டிஆர்என்ஏ. ஸோ அது ஈஸ்ட் அலானின் டிஆர்என்ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா டிஆர்என்ஏல 75 முதல் 95 நியூக்ளியோடைடுகள் வரைக்கும் இருக்கும். இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 ஆமையும் 3 லூப்பையும் ஃபார்ம் பண்ணும். நான் என்னென்னு இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது
ஆர்ம் நம்பர் 1, இது ஆர்ம் நம்பர் 2, இது ஆர்ம் நம்பர் 3, இது ஆர்ம் நம்பர் 4. ஸோ சிவப்பு கலரில் போட்டுக்கிற இது அமினோ அமில ஏற்புக்கரம், அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம். இது டி லூப் அல்லது டி சைசி லூப். அதனால் என்ன பண்ணலாம், டி ஆர்ம் அல்லது டி சைசி ஆர்ம். அது டி லூப் அல்லது டிஹெச்யூ லூப். அதனால் அந்த ஆர்முக்கு என்ன பேர், டிஹெச்யூ ஆர்ம் அல்லது டி ஆர்ம். இங்கே ஆன்டிகோடான் இருக்குது, அதனால் இதுக்கு என்ன பேர், ஆன்டிகோடான் ஆர்ம். இந்த ஆர்மெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஸ்டெம்னு சொல்கிறோம். ஸ்டெம் அல்லது ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ 4 கரங்கள், 4 ஸ்டெம்ஸ் அல்ல 4 ஆர்ம்ஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது லூப்ஸ் பார்க்கலாம். இது பாருங்கள், லூப் நம்பர் 1 டி சைசி லூப், லூப் நம்பர் 2 டிஹெச்யூ லூப், லூப் நம்பர் 3 ஆன்டிகோடான் லூப். அப்போது ஒரு டிஆர்என்ஏல 4 ஆர்ம் அல்லது ஸ்டெம், 3 லூப் இருக்குது. அதனுடைய பேர்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒவ்வொரு லூப்புக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம் அடுத்தது. ஸோ எத்தனை ஆர்ம்ஸ் இருக்குது, தெர் ஆர் 4 ஆர்ம்ஸ். அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம், அமினோ அமில ஏற்புக்கரம், தென் டி கரம் அல்லது டி ஆர்ம் அல்லது டி சைசி ஆர்ம், இப்படி வேணால் சொல்லலாம். அடுத்தது டிஹெச்யூ கரம் அல்லது டிஹெச்யூ ஆர்ம். அடுத்தது எதிர்குறியீட்டு கரம் அல்லது ஆன்டிகோடான் ஆர்ம். ஸோ இதான் 4 கரங்கள். ஸோ நம்ம பார்த்தோம். அடுத்தது வளையங்கள் என்னென்ன இருக்குது. ஸோ 3 வளையங்கள், டி வளையம் அல்லது டி சைசி வளையம், டிஹெச்யூ டைஹைட்ரோ யூரிடின் வளையம், அண்ட் 3வது வளையம் எதிர்குறியீட்டு வளையம். ஸோ 3 வளையங்கள் இருக்குது. வளையங்கள் எப்படி இருக்குது, இது வந்து ஸ்டெம்மு, இது வந்து லூப். சரியா? இன் அடிஷன் டு தட், இது கூடவே ஒரு சில டிஆர்என்ஏல இங்கே பாருங்கள், இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, எல்லா டிஆர்என்ஏலையும் இருக்காது, ஒரு சில டிஆர்என்ஏல இருக்கும். இது ஒரு வேரியபிள் ஆம் அல்லது ஒரு மாறி வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாறி வளையம் இருக்குது. அதனுடைய ஃபங்க்ஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. எல்லா டிஆர்என்ஏலையும் கிடையாது, சில டிஆர்என்ஏல இருக்கும், சில டிஆர்என்ஏலையும் இருக்காது. இப்போ ஸ்டெம்முக்கு லூப்புக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஸ்டெம்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், ஸோ ஸ்டெம்னுடைய காரங்கள் இணைக்கப்பட்டிருக்கும், லிங்க் ஆகிருக்கும். ஸோ எல்லா ஸ்டெம்லையும் நீங்கள் பார்க்கலாம், காரங்கள் லிங்க் ஆகிருக்கும். ஸோ தெர் ஆர் பேஸ் பேரிங்ஸ். அப்போ ஸ்டெம்மில் உள்ள காரங்களுக்கு இடையே கார இணை சேர்தல் நடக்குது. ஆனால் இந்த லூப்பில் உள்ள காரங்கள் பாருங்கள் தனியாக இருக்கும். எப்போ ஒரு கார இணை சேர்தல் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரியாக்ஷன் கிடையாது, அதுக்கு ரியாக்டிவிட்டி கிடையாது, அது வினை புரியாது. ஆனால் லூப்பில் உள்ள காரங்கள் தனியாக இருக்கிறதுனால தே ஆர் ஹைலி ரியாக்டிவ். என்ன உண்டு, அதுக்கு வினை புரியும் தன்மை உண்டு. இப்போ வளைய பகுதியின் காரங்கள் வினைபுறாதவை. எனவே இவை என்ன பண்ணும் அப்படின்னா வினைகளில் ஈடுபடும். அப்போ லூப்பினுடைய காரங்கள் தனித்தனியாக இருக்கிறதுனால அது ரியாக்டிவிட்டி அதுக்கு அதிகம். ஸ்டெம்னுடைய காரங்களுக்கு ரியாக்டிவிட்டி கிடையாது. ஏன், அது பேஸ் பேர் ஆயிடுச்சு, அது பேஸ் பேர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு வளையமாக பார்க்கலாம். நம்ம ஏன் ஸ்டெம்மை பார்க்கல, ஸ்டெம்முக்கு ரியாக்டிவிட்டி கிடையாது. அப்போ டிஆர்என்ஏவுடைய ரியாக்ஷன் பூரா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, லூப்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ ஒரு லூப்பும் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லூப் ஆன்டிகோடான் லூப், எதிர்குறியீட்டு வளையம். இந்த எதிர்குறியீட்டு வளையம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 ஏ இருக்கு இல்லையா, இந்த 3 ஏவும் ஆன்டிகோடான் எதிர்குறியீடுகள். இந்த 3 ஆன்டிகோடானும் இது எம்ஆர்என்ஏ, கீழே இருக்கிறது எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏவுடைய யூவோட பேராகும். சரியா? ஸோ இப்போ எம்ஆர்என்ஏவின் குறியீட்டுடன் பொருந்தும் எதிர்குறியீடுகளை பெற்றுள்ளது எது, எதிர்குறியீட்டு வளையம் அல்லது ஆன்டிகோடான் லூப். அடுத்தது பார்க்கலாமா? ரைட். இப்போ இந்த பேஸ் பேரிங்கில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம், இது வந்து 1 2 3, இது 3' to 5'. இங்கே எம்ஆர்என்ஏ 5' to 3' இருக்கும். ஸோ இங்கேயும் 1 2 3 இருக்கும். அப்போது இந்த டிஆர்என்ஏனுடைய கடைசி ஆக்சுவலாக 5' கோடானும் எம்ஆர்என்ஏவுடைய 3' கோடானும் வாட்சன் அண்ட் கிரீக் பேஸ் பேர் ரூலை ஃபாலோ பண்ணாது. ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமலும் போகலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு 2 பேஸ் இருக்கு இல்லையா, இந்த 2 பேஸும் கண்டிப்பாக வாட்சன் அண்ட் கிரீக் பேஸ் பேரிங்கை ஃபாலோ பண்ணோம். வாட்சன் அண்ட் கிரீக் பேஸ் பேரிங்னா என்ன, அடினைன் இருந்தால் அது எதோட தான் பேர் ஆகணும், தைமினோட தான் பேர் ஆகும். சைட்டோசைன் இருந்ததுன்னா அது குவானைனோட தான் பேர் ஆகும். அதே மாதிரி தைமின் இருந்ததுன்னா அடினைனோட பேர் ஆகும்.
அது மாதிரி குவானைன் இருந்ததுன்னா சைட்டோசைனோட பேர் ஆகும். இந்த ரூலை இந்த 2 காரம் பின்பற்றும், ஆனால் லாஸ்ட் காரம் பின்பற்றாது. உதாரணம் நம்ம புக்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு பாருங்கள். GAGங்கிற ஆன்டிகோடான், அந்த ஜிங்கிற லாஸ்ட் கோடான் இருக்கு இல்லையா, அந்த கோடானுக்கு பேர் வாபிள் கோடான்னு பேர், அந்த பொசிஷனுக்கு பேர் வாபிள் பொசிஷன் பேர். அல்ல இது வந்து வாபிள் பேஸ், குவானைன் இஸ் வாபிள் பேஸ். இப்போ இந்த ஜி வந்து இங்கே பாருங்கள், சியோடையும் பேராகும், யூவோடையும் பேராகும். நல்ல கவனிங்க, ரெண்டுலேயுமே சேம் டிஆர்என்ஏ தான் இருக்குது. இங்கே கோடான் வேறு, சியூசி கோடான், அங்கே சியூயூ கோடான். அப்போ இந்த பேஸ் பேரிங் அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த லாஸ்ட் பேஸ் பேரிங் அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து வாட்சன் அண்ட் கிரிக் பேஸ் பேரிங்கை ஃபாலோ பண்ணாது. அது வந்து தனியாக ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு பேர் தான் வாபிள் பேஸ் பேர் ரூல் அப்படின்னு பேர். ஃப்ளெக்சிபிலிட்டி உண்டு அதுக்கு. அது ஏன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாபிள் பேஸ் பேரிங் இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் டிஆர்என்ஏஸ் ரெக்வயர்டு ஃபார் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் குறைக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு மியூட்டேட் ஆகிட்டுன்னு வச்சிங்களேன், பிரச்சனை இல்லை, சரியான அமினோ அமிலம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ இந்த வாபிள் பேஸ் பேரிங் அப்படிங்கிறது ஆர்என்ஏக்கு நடுவு நடக்கிறது. டிஎன்ஏக்கு அதுக்கும் தொடர்பு கிடையாது. டிஎன்ஏ எப்போவுமே அதை தான் ஃபாலோ பண்ணோம், வாட்சன் கிரிக் பேஸ் பேரை ஃபாலோ பண்ணோம். ஆனால் ஆர்என்ஏ இது பாருங்க, டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ. இப்போ ஜிஏஜி வந்து சியூசியோடையும் ஆடானாலும் லியூசின் அமினோ அமிலத்தை கொண்டு வரும், சியூயூயோடையும் ஆடானாலும் எதை கொண்டு வரும், லியூசின் அமினோ அமிலத்தை கொண்டு வரும். அமினோ அமிலத்தில் மாற்றம் ஏற்படாது. அப்போ இது மாதிரி ஒரு கோடு வந்து மியூட்டேட் ஆயிடுச்சுனா கூட சரியான அமினோ அமிலத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சரியா? அப்போது டிஆர்என்ஏவுடைய பேஸ் வந்து வாபிள் பேஸ், எம்ஆர்என்ஏ பேஸ் வாபிள் பேஸ் கிடையாது. டிஆர்என்ஏடைய பேஸ் வந்து வாபிள் பேஸ். ஸோ என்னென்ன பேஸஸ் எப்படி பேர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? நல்லா பாருங்கள். 5 end ஆஃப் ஆன்டிகோடான், இது டிஆர்என்ஏ. ஸோ ஃபர்ஸ்ட் காலம் டிஆர்என்ஏ, அடுத்த காலம் எம்ஆர்என்ஏ. டிஆர்என்ஏவுடைய ஏ யூவோட தான் பேர் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒரு எக்ஸாம்பிளில். தென் டிஆர்என்ஏவுடைய சி ஜியோட தான் பேர் ஆகும். ஆனால் டிஆர்என்ஏவுடைய ஜி இப்போ பார்த்தோம் இல்லையா, சியோடையும் பேர் ஆகும், யூவோடையும் பேர் ஆகும். ஆக்சுவலாக இந்த ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வாபிள் பேஸ், பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறது வாட்சன் அண்ட் கிரிக் பேஸ். ஆக்சுவலாக ஜிசியோட தான் சேரணும், அது வாட்சன் அண்ட் கிரிக் பேஸ் பேர் ரூல். ஆனால் அது எதோடையும் சேரும், யூவோடையும் சேரும். அதுதான் வாபிள் பேஸ் பேரிங் அப்படின்னு பேர். அந்த மாதிரி யூ இருக்கு பாருங்கள், அது என்ன பண்ணும், அடினைனோடையும் சேரும், குவானைனோடையும் சேரும். யூ ஆக்சுவலாக அடினைனோட தான் சேரணும், ஆனால் குவானைனோடையும் சேருது, பிகாஸ் திஸ் இஸ் வாபிள் பேஸ். இது வாபிள் பேஸ். சரியா? இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், டிஆர்என்ஏல தெர் இஸ் அனதர் பேஸ், 5வது பேஸ் ஒன்று இருக்குது, ஐனோசின் அப்படிங்கிற ஒரு பேஸ் இருக்குது. நம்ம வந்து அதை ஷார்ட்டாக ஐன்னு போடுவோம். இந்த ஐனோசின் அப்படிங்கிறது மாடிஃபைடு அடினைன். இது அகைன் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் ஏசியு அடினைன் சைட்டோசின் யுராசில் எது இருந்தாலும் அதோட சேரும். அப்போது மியூட்டேட் ஆகி 3வது பேஸ் மாறி இருந்ததுனாலும் பிரச்சனை கிடையாது, சரியான அமினோ அமிலத்தை கொண்டு வரும். ஸோ இந்த கோடான் டேபிளை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. வரக்கூடிய போட்டித் தேர்வில் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் கூட நம்ம எழுதலாம். ஸோ நம்ம பார்த்துருக்குறோம், அடினைன் சைட்டோசைன் குவானைன் யுராசிலோட சேர்ந்து டிஆர்என்ஏயில் 1 more பேசிஸ் அவைலபிள். அதுக்கு பேர் என்ன, ஐனோசின். அது என்ன ஃபார்மில் சொல்லுவோம், ஐங்கிற ஃபார்மில் சொல்லுவோம். கூடுதல் தகவலாக நம்ம இதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து என்ன பார்த்துட்டோம், ஒரு ஆன்டிகோடான் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது அமினோ ஆசிட் அக்செப்டார் ஆர்ம். அங்கே என்ன கிடையாது, லூப் கிடையாது, வளையம் கிடையாது. இருந்தாலும் கூட அங்கே என்ன இருக்குது அப்படின்னா சிசிஏ இப்படி ஒரு 3 பேஸ் இங்கே அட்டாச் ஆகிருக்கு. இந்த 3 பேஸ் வந்து டிஆர்என்ஏவோட பேஸஸ் கிடையாது. டிஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் பொழுது கூட வந்து ஆட் ஆகிற பேஸ். இந்த சிசிஏ பேஸில் தான் எது அட்டாச் ஆகும், அமினோ அமிலம் அட்டாச் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எண்டுக்கு என்ன பேர், அமினோ ஆசிட் அட்டாச்மெண்ட் சைட், அமினோ அமிலத்தை ஏற்கக்கூடிய இடம் அது. ஸோ ஆன்டிகோடான் எதோட பொருந்தும், எம்ஆர்என்ஏவோட கோடானோட பொருந்தும். ஆன்டிகோடானுக்கு அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமினோ அமில ஏற்பு கரத்தில் உள்ள சிசிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பேஸஸ் எதை ஏற்றுக்கும், அமினோ அமிலங்களை ஏற்றுக்கொள்ளும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த சிசிஏல இருக்கக்கூடிய கடைசி பேஸில் இருக்கக்கூடிய OH முனையில் என்ன பண்ணும் அப்படின்னா, அமினோ அமிலத்தை இணைக்கக்கூடிய முக்கியமான வேலையை செய்கிறது. நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்து டிஹெச்யூ வளையம். இந்த டிஹெச்யூ வளையம் என்ன பண்ணும் அப்படின்னா, அமினோ அமிலத்தை வந்து சேர்க்கறதுக்கு அது வந்து ஒரு என்சைமில் போய் அட்டாச் ஆகணும். என்ன என்சைம் அது, அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடேஸ் அப்படிங்கிற என்சைமோடு போய் அட்டாச் ஆகணும். ஸோ டிஆர்என்ஏவை அமினோ அசைல்
டிஆர்என்ஏ சிந்தடேஸ் நொதியுடன் இணைப்பதற்கு எது பயன்படுது? டிஹெச்யூ வளையம் பயன்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் போட்டித் தேர்வில் கேட்டால் நம்ம சரியாக எழுதணும். ஸோ டிஹெச்யூ ஆம் என்சைம் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? டிசைசி வளையம். இப்போ அமினோ ஆசிட் அட்டாச் பண்ணிட்டோம், என்சைமில் கொண்டு போனோம் டிஹெச்யூ வளையத்தோட. அது வந்து அமினோ ஆசிட் அக்செப்டாரில் வந்து என்ன ஆகுது? அமினோ ஆசிட் அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஆகிட்டு இப்போ இது எங்கே போகணும்? ரைபோசோமுக்கு போகணும். இப்போ ரைபோசோமில் இணையறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அந்த இடம் தான் டிசைசி வளையம். ஸோ டிசைசி வளையம் டிஆர்என்ஏவை ரைபோசோமுடன் இணைக்கிறது. சரியா? டிஹெச்யூ வளையம் என்சைமோட சேர்க்குது, டிசைசி வளையம் ரைபோசோமோட சேர்க்குது. சரியா? ரைட். ஸோ இப்போ இந்த டேபிள் பாருங்கள், டிஆர்என்ஏவோட எந்த பகுதி எதோட இணையுது? ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ அமில ஏற்பு கரம், அந்த சிசிஏ காரங்கள் இருக்கணும், ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா அமினோ அமிலம் அதெல்லாம் அட்டாச் ஆகாது. இது சிசிஏ காரங்களுடன் உள்ள அமினோ அமில ஏற்பு கரம் எதோடு இணையுது? அமினோ அமிலத்தோடு இணைகிறது. டிஹெச்யூ வளையம் எங்கே உதவி செய்யுது? அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தடிஸ் நொதியோடு இணைவதற்கு பயன்படுது. டிசைசி வளையம் இது என்ன பண்ணுது? சார்ஜ்டு டிஆர்என்ஏ கொண்டு போய் ரைபோசோம்களை கொண்டு போகிறதுக்கு பயன்படுது. எதிர்கோடான் வளையம் அதுதான் என்ன பண்ணும்? எம்ஆர்என்ஏல உள்ள கோடானை படித்து அதற்கான அமினோ ஆசிடை கரெக்டாக அட்டாச் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ. எக்ஸாமில் ஆன்சர் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எப்படி வந்து ஒரு டிஆர்என்ஏல அமினோ ஆசிட் சேருது? அதுக்கு என்ன பேர்? ஆற்றலேற்றம், அமினோ அசைலேஷன் அல்லது சார்ஜிங் அப்படின்னு பேர். எல்லாம் ஒன்று தான். அமினோ அசைலேஷன், சார்ஜிங் எல்லாம் ஒன்று தான். ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இது என்சைம். இது வந்து என்சைம். இந்த என்சைமில் 2 இடம் இருக்குது பாருங்கள். இது டிஆர்என்ஏ இணையிற இடம், இது வந்து ஏடிபியோடு இணைந்த அமினோ ஆசிட் இணையிற இடம். ஸோ இது டிஆர்என்ஏ ஆக்டிவேட்டிங் என்சைம். இது இந்த என்சைமில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுது? இந்த இடத்துல அமினோ ஆசிடும், இந்த பாருங்கள் இந்த இடத்துல அமினோ ஆசிடும், இங்கே ஏடிபியும் வந்து இணையுது. அமினோ ஆசிட் ஏஎம்பி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஏன்னா இங்கே ரெண்டு பாஸ்பேட் இங்கே கொடுத்துட்டு அமினோ அசைல் ஏஎம்பி, ஏஎம்பின்னா அடினோசைன் மோனோபாஸ்பேட் காம்ப்ளெக்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகுது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுது? சூட்டபிளான இதோட தொடர்புடைய டிஆர்என்ஏ, எல்லா டிஆர்என்ஏ மோதும், ஆனால் அந்த இந்த என்சைமுக்கு ஃபிட்டான டிஆர்என்ஏ மட்டும் தான் என்ன பண்ணும்? இதோட வந்து சேர முடியும். வந்து சேர்ந்துருச்சு. ஸோ வந்து சேர்ந்த உடனே இந்த ஏஎம்பி என்ன பண்ணுது? அமினோ ஆசிடை தூக்கி எதிட்ட கொடுத்துருது? டிஆர்என்ஏட்ட கொடுத்துருது. டிஆர்என்ஏட்ட கொடுத்துட்டு ஏஎம்பி வெளியில் போயிடுது. நவ் த டிஆர்என்ஏ இஸ் சார்ஜ்டு. இப்படி தான் டிஆர்என்ஏல அமினோ அமிலம் இணைக்கப்படுகிறது. ஸோ சார்ஜிங் ஆஃப் டிஆர்என்ஏ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ எல்லா ப்ரோகாரியாட் யூகேரியாட் எதாக இருந்தாலும் புரத உற்பத்தி துவங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஆர்என்ஏ ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இனிஷியேட்டர் டிஆர்என்ஏன்னு பேர். இனிஷியேட்டர் டிஆர்என்ஏ. இந்த இனிஷியேட்டர் டிஆர்என்ஏல ஒரே ஒரு அமினோ அமிலம் மட்டும்தான் இணையும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோகாரியாட்டுகளில் ஃபார்மைலைட்டட் மீத்தியோனைன் அப்படிங்கிற அமினோ அமிலம் எப்போவுமே அதில் வந்து அட்டாச் ஆகிருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் சார்ஜ்டு. அதே மாதிரி யூகேரியாட்டுகளில் புரத உற்பத்தி துவங்கும் பொழுது எப்போவுமே இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ எதுதான் ஜாயின் ஆகும்? மீத்தியோனைன் ஜாயின் ஆகும். ஸோ ஃபார்மைலேட்டட் மீத்தியோனைன், எஃப் மீத்தியோனைன் இது ரெண்டும் இணைந்த டிஆர்என்ஏ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? இனிஷியேட்டட் டிஆர்என்ஏ. அதுதான் புரத உற்பத்தியை தொடங்கிறதுக்கு அவசியமானது. புரத உற்பத்திங்கிற தனி சாப்டரில் அது எங்கே வந்து சேருதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ புரத உற்பத்தியை துவங்க தனி டிஆர்என்ஏ உண்டு. இது ப்ரோகாரியாட்டுகளில் எஃப்மெட் டிஆர்என்ஏ, யூகேரியாட்டுகளில் மெட் டிஆர்என்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அமினோ ஆசிடுக்கான கோடான்ஸையும் அமினோ ஆசிடையும் லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு மாலிகுல் வேணும் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் கிரிக் நினச்சாரு. அது டிஆர்என்ஏ கண்டுபிடிச்சாங்க. தென் டிஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சுரல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம். அதில் என்னென்ன ஸ்டெம் இருக்குது, என்னென்ன லூப்ஸ் இருக்குது, அதனுடைய வேலை என்னென்னு பார்த்தோம். அது எப்படி சார்ஜ் ஆகுது, சார்ஜிங்னா என்ன, அமினோ ஆசிட் அதில் எப்படி அட்டாச் ஆகுது, வாபுல் பேஸ் பேரிங் பிட்வீன் டிஆர்என்ஏ அண்ட் எம்ஆர்என்ஏ எப்படி நடக்குதுங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த தலைப்பில் கேட்கப்பட்டிருக்கிற வினாக்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏஐபிஎம்டி 1997 கேட்டது. சைட்டோபிளாசத்தில் உள்ள அமினோ அமில குழுவில் உள்ள குறிப்பிட்ட அமினோ அமிலத்தை எடுக்கும் ஆர்என்ஏ அது. நம்ம முன்னாடியே பார்த்தோம், எம்ஆர்என்ஏல கோடான் இருக்குது, அமினோ ஆசிட் சைட்டோபிளாஸில் இருக்குது. யார் கொண்டு வருது? ரைபோசோமுக்கு யார் கொண்டு வருது? டிஆர்என்ஏ தான் கொண்டு வருது. அதனால் இதுதான் சரியான விடை. இங்கே வெறும் ஆர்என்ஏன்னு கொடுத்துருக்கு, என்ன ஆர்என்ஏன்னு கொடுக்கல, அதனால் இது தவறான விடை. எம்ஆர்என்ஏ வந்து
எது கொண்டு வராது? அமினோ அமிலத்தை கொண்டு வரது கிடையாது. அமினோ அமிலங்களுக்கான கோடான்ஸாக இருக்கும். அதனால் இதுவும் தவறான விடை. ரைபோசோமல் ஆர்என்ஏங்கிறது ரைபோசோமில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ, அதனால் இதுவும் தவறான விடை. ஸோ இதுதான் சரியான விடையாக இருக்க முடியும். டிஆர்என்ஏ தான் சரியான விடையாக இருக்க முடியும். ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஏ டிஆர்என்ஏ. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எம்ஆர்என்ஏ மற்றும் அமினோ அமிலங்களுடன் டிஆர்என்ஏவின் பிணைப்பு தளம். நல்ல கவனிங்க, எய்ம்ஸ் 2009 கேட்டிருக்காங்க. இதில் 2 கொஸ்டின் இருக்குது. உதாரணமாக டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏவோட எங்கே சேருது, அமினோ அமிலத்தோட எங்கே சேருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம்ஆர்என்ஏவோட எங்கே சேரும்? ஆன்டிகோடானில் சேரும். அமினோ அமிலங்களோட எங்கே சேரும்? அமினோ ஆசிட் அக்செப்டாரில் சேரும். அப்போது ஒரு கொஸ்டினில் 2 கான்செப்ட் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? எம்ஆர்என்ஏவுடன் டிஹெச்யூ வளையம், அமினோ அமிலங்களுடன் சிசிஎம்னு. இது கரெக்டு, இது தவறு. அதனால் இந்த விடை தவறு. அடுத்ததாக எம்ஆர்என்ஏ சிசிஎம்னுடன், எம்ஆர்என்ஏ சிசிஎம்னுடன் சேராது, இதுவே தவறு. ஆன்டிகோடானுடன் இதுவும் தவறு. சரியா? அடுத்தது எம்ஆர்என்ஏவுடன் எதிர்கோடான், கரெக்டு. ஏன்னா எம்ஆர்என்ஏல கோடான், டிஆர்என்ஏல ஆன்டிகோடான், கரெக்டு. அமினோ அமிலத்தினோட டிஹெச்யூ வளையம் கிடையாது, இது தப்பு. தென் 4th ஆப்ஷன் எம்ஆர்என்ஏவுடன் எதிர்கோடான், இது கரெக்டு. தென் அமினோ அமிலத்தோட சிசிஏ பகுதி, இதுதான் கரெக்ட். சரியா? அப்போ 2 கான்செப்டை சேர்த்துருக்காங்க. நல்லா கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஸோ லெட்டஸ் செக் த ஆன்சர். டி தான் ஆப்ஷனானு பார்க்கலாமா? ஸோ சரியான விட ஆப்ஷன் டி. எம்ஆர்என்ஏவோட ஆன்டிகோடான்லையும் தென் அமினோ ஆசிடோட சிசிஏ பகுதியிலையும் இணைகிறது அப்படிங்கிறது தான் சரியான விடை. படத்தில் காமிச்சிருக்கோம், இங்கே பாருங்கள். ஸோ எம்ஆர்என்ஏவோட ஆன்டிகோடான் பகுதியில் சேர்கிறது, அமினோ ஆசிடோட சிசிஏ முனையில் சேர்கிறது. சும்மா ஒரு டயக்ராம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக காமிச்சிருக்கிறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். எதிர்குறியீடு ஆன்டிகோடான் என்பது இணையாத 3 காரங்களை வெளிப்படுத்தும். அந்த எதிர்குறியீட்டில் இருக்கிற காரங்கள் தனித்தனியான காரங்கள் தான். அது எதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏஐபிஎம்டி 1995 கேட்ட கொஸ்டின். ஆன்டிகோடான் எதில் இருக்கும்? அவ்வளோதான், சிம்பிளான கொஸ்டின். அது டிஆர்என்ஏல இருக்குமா, எம்ஆர்என்ஏலையா, ஆர்ஆர்என்ஏலையா, அல்லது போத் பிஎன்சி எம்ஆர்என்ஏ ஆர்ஆர்என்ஏ 2லையும் இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ரைட், ஒன்றா பார்க்கலாம். ஆன்டிகோடான் எதில் இருக்கும்? டிஆர்என்ஏல இருக்கும். எம்ஆர்என்ஏல இருக்கிறதுக்கு என்ன பேர்? கோடான், அதனால் இது தவறு. ஆர்ஆர்என்ஏல அது கிடையாது, பிசியும் கிடையாது. ஆன்சர் என்னவாக தான் இருக்க முடியும்? டிஆர்என்ஏ தான் ஆன்சராக இருக்க முடியும். ஸோ ஆன்சர் செக் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஏ டிஆர்என்ஏ. ரைட், மாணவர்களே, நம்ம டிஆர்என்ஏவுடைய முக்கியத்துவம், அதனுடைய அமைப்பு, அது எப்படி சார்ஜ் ஆகுது, தென் இது தொடர்பான கொஸ்டின்ஸ் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.